சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் வந்து அமைஞ்சிருக்குது. பொங்கலில் வந்து ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஜிஎஸ் ஆஃபீஸ், இப்படி பக்கத்துலேயே வந்து எல்லா வசதிகளுமே இருக்குதுங்க. காணிக்குள்ளே போய் காணியை பார்ப்போம். 1/4 ஏக்கர் காணி வீட்டோடு இருக்குதுங்க. இப்படியே வந்தோம்னா இதுதான் வீடு. பயன் தரக்கூடிய மரங்களும் விவரங்களையும் பார்த்துடலாம். இப்படியே வந்து சொன்னால் இஞ்சால இது வந்து குழாய் கிணறு இருக்குதுங்க. ஓகே, அப்படியே போனோம்னு சொன்னால் வீடு வந்து 2 ரூம் இருக்குது, ஹோல் கிச்சன் இருக்குதுங்க. இதுதான் வீட்டோட அமைப்பு. ஒரு நார்மலாக ஒரு வீடு தான். காட்டுறோம். இப்படியே வந்தோம்னா 2 ரூம் இருக்குது. இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது, இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அங்கால ரூம் கட்டுறது கல் விட்டு கட்டியிருக்குது. அப்படியே இஞ்சால வந்தோம்னா இஞ்சால கிச்சன் இருக்குது. மேலே ஓடு தான் போட்டிருக்கு. மேலே கேபிள் கூரை. ஒரு வீட்டுத்திட்ட வீடு தான். அப்படியே இஞ்சால வந்தோம்னா இஞ்சால பயன்படக்கூடிய மரங்கள் நிறைய இருந்துச்சு. நல்ல மண், மரவள்ளி குளங்கள்லாம் வச்சிருக்காரு பாருங்க. நல்ல தோட்டத்துக்கு ஏற்ற மண் தான். அதே மாதிரி புலாமரம் வந்து காய்க்கக்கூடிய புலாமரம் 2 புலாமரம் இருக்குது. காய்ச்சி ஊஞ்சிட்டுங்க. நல்ல இனிப்பு பழம் நான் சாப்பிட்ருக்கேன். வந்து நல்ல பழம் வந்து இனிப்பு பழம். ஒரு காயம் தெரியுதா பாருங்க. இந்த காய்ச்சி ஊஞ்சிட்டு இப்போ இன்றைய கூட ஒரு 4 பழம் பிடிங்கி கொடுத்துருக்கேன் பக்கத்து வீடுகளுக்கு. இப்படி காய்க்கக்கூடிய 2 புலாமரம் இருக்குதுங்க. அதே மாதிரி பின்னுக்கு பார்ப்போம் என்ன இருக்குண்டு. இதில் ஒரு தேசி மரம் ஒன்று இருக்குது பாருங்க. பின்னுக்கும் வந்து ஒரு தோடை ஒன்று நிற்குது. நல்ல சொட்டான மண் தான். இந்த தோட்டத்துக்கு ஏற்ற மண், நல்ல சொட்டான மண். சுற்றி வர வீடுகள் இருக்குது. பொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குதுங்க. மற்றபடி கரண்ட் வசதி குழாய் கிணறுலாம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் காட்டிட்டேன் நான். 2 மரம் நல்லா இருக்குது. 2 புலாமரம் நல்லா இருக்குது. உண்மையாலுமே ஒரு சதுர காணி. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்குது. கிளிநொச்சி டவுனில் இருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-4.5 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏனையின் வீதியிலிருந்து பார்க்க போனோம்னு சொன்னால் ஒரு 3 கிலோமீட்டர் அப்படி தான் வரும். நல்ல ஒரு காணி, பிரச்சனை இல்லை, நார்மலாக ஓகே தான். இது இந்த காணியோட விலை வந்து பெரிய விலை வந்து அவை சொல்லலை. ஒரு முனை வந்து அப்படியே சேர்த்து ஒரு 35 லட்சம் ரூபா தான் சொல்கிறீங்க. காணிக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து ஒரு 35 ரூபா சொல்கிறீங்க. ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தாங்க இருக்குது. பிரச்சனை இல்லை, அதை வச்சு பேசி எடுக்கலாம், அது சிக்கல் இல்லைங்க. நான் வந்து இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சுற்றி வர வந்து பாருங்கள் வீடுகள் எல்லாம் இருக்குது. கிளிநொச்சி கிருஷ்ணபுரம்னு சொல்லுவாங்க. வெளியில் போய் சில விஷயங்களை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படியே போனோம்னா இங்கால இந்த கிரவல் ரோட்டு இப்படியே போய் வளைஞ்சு போய் அப்படியே அங்கே ஏனையன் ரோட்டுக்கு போகுது. இங்கால போனோம்னா இது அப்படியே போய் அப்படியே செல்வாநகர் அந்த பக்கம் விநாயகபுரம் அந்த பகுதிக்கு போகுது. அங்கே ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது. நல்ல ஒரு அமைதியான சூழல். அயல் சமூகங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. வேறு உறவுகளே, காணி வேணும்னா என்னையை வந்து கண்டாக்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்வோம். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.